புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குபேர் மார்க்கெட் இன்று புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. புதுச்சேரியில் ஒயிட் டவுன் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் மைய பகுதியில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கடைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இறைச்சி மற்றும் மீன் அங்காடி என பலதரப்பட்ட பொருட்களின் வியாபாரம் மையமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த பழமையான மார்க்கெட் தற்பொழுது பழுதாகி சிதலமடைந்து இருப்பதால் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்சார படிக்கட்டுடன் கூடிய 3 மாடி கட்டிடமாக அதிநவீன முறையில் புதியதாக கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மார்க்கெட்டில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்றி தருமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வியாபாரிகள் கடையை அகற்றவில்லை. இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் புதிய மார்க்கெட்டை இடித்தனர். இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி ஜேசிபி இயந்திரம் மூலம் குபேர் மார்க்கெட்டை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர்.